புக்கு படித்த ஒரு செகண்ட் நைட்டும் என்னமோ நைட் கொஞ்சம் லேட் நைட் படிச்சுட்டே இருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பூனைக்குட்டி கத்துற சத்தம் கேட்டே இருக்குன்னு அப்போ தான் எனக்கு ரெஸ்ட் ரூம் போகிறேன். ரெஸ்ட் ரூமில் உட்காந்துருக்கும்போது சத்தம் கேட்குது. அப்படியே நான் பாட்டு வெளில போய் பால்கனி கதவை திறந்துட்டு அங்கே போய் பார்க்குறேன். ஆனால் ஆல் ஆஃப் அ சடன் இந்த புக்கில் நடந்த ஈவெண்ட்ஸ்லாம் மைண்டில் வரவும் போகும்போது தைரியமாக போயிடுவேன். ரிட்டர்ன் போது பின்னாடியே துரத்திட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து ரூம்குள்ளே வந்து கதவை சாத்திவேன். தட் நைட் பை நிதி உபாத்யாய். ஒருவேளை உங்கள் வீட்டில் யாரும் இல்லை, நீங்கள் தனியாக இருக்கீங்க and you want to experience something. So basically இந்த புக்கு படிக்கிறது, ரீடிங் இது எல்லாமே வந்து அந்த ரீடிங் ஃபார் ப்ளஷர் அந்த ஒரு ஃபீல் ஒன்று இருக்கும் அப்படிலாம் சொல்லுவோம்ல. அது வந்து இட் குட் பி பெஸ்ட் எக்ஸ்பிளைன்டு த்ரூ த்ரில்லர் புக்ஸ் வேர் நீங்கள் ஜஸ்ட் வேர்ட்ஸ் தான் படிக்கிறீங்க. ஆனால் அந்த வேர்ட் படிக்க படிக்க சம்திங் ஹேப்பன்ஸ் தட் உங்களுக்கு லைட்டாக ஒரு பயம் வருது. அந்த மாதிரியான ஃபீலிங்லாம் வரும்போது செம்மையாக இருக்கும். ஸோ ஒரு பேய் படம் பார்க்கும்போது நம்ம கூட அட்லீஸ்ட் ஒரு லைட் வெளிச்சம், அதில் ஒரு 4-5 கேரக்டர்ஸ் அப்படியே இருக்கும்ல. இது கம்ப்ளீட்லி நம்ம வந்து ஒரு பயங்கரமான த்ரில்லர் படிக்கும்போது நம்ம மண்டைக்குள்ளே தான் அத்தனையும் இருக்குது. அதில் அவங்க ஒரு சவுண்டு கேட்கும்பாங்க, அந்த சவுண்டு நமக்கு வந்து மைண்டில் வரும். அண்ட் அவங்க வந்து இப்படி ஒன்று நடந்தது அப்படிம்பாங்க, நமக்கு விஷுவலி அது வந்துட்டு போகும், விச் இஸ் வெரி ஸ்கேரி. ஏன்னா அந்த புக்கை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு வென் யூ டூ சம்திங் ஆல்சோ இல்லை, அந்த புக்கில் நடக்கிற விஷயங்கள்லாம் உங்கள் பிரெயின் வந்து இட் வில் கீப் ரீலிவிங் ஆர் அது மறுபடியும் ப்ளே பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு புக்கை எடுத்து படித்தேன். இட் இஸ் பை அன் இண்டியன் ஆத்தர். ஜென்ரலி நான் வந்து ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு பயங்கரமான கொலை வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டு ஸ்டார்ட் வித் அகாதா கிறிஸ்டி இது எடுங்க அப்படின்னு நான் சொல்வேன். அதுக்கப்புறம் there are so many authors whose books நீங்கள் ஸ்டீஃபன் கிங்லாம் படிக்கும்போது you will have that goosebumps மொமெண்ட்லாம் இருக்கும், பயங்கர ஸ்கேரியான ஃபீலிங்லாம் இருக்கும். பட் லெட் மீ டெல் யூ, இந்த ஒரு புக் பை அன் இண்டியன் ஆத்தர், இஃப் யூ ஆர் அ பிகினர் யூ கேன் டெஃபினெட்லி பிக் இட் அப். நீங்கள் பிகினர் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்க, ஒரு பிரேக் விழுந்துச்சு, யூ ஜஸ்ட் வாண்ட் டு கன்சியூம் சம்திங் வெரி லைட், ஆனால் யூ வாண்ட் டு எக்ஸ்பீரியன்ஸ் த த்ரில் அப்படின்னா இந்த புக்கை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். தட் நைட் பை நிதி உபாத்யாய். ஸோ தட் நைட் பை நிதி உபாத்யாய் வந்து பேசிக்கலி இட் இஸ் அபவுட் ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே, 4 ஃப்ரெண்ட்ஸு காலேஜில் ஒரே ஹாஸ்டலில் தேர் ஸ்டேயிங், பக்கத்து ரூம்ஸில் தேர் ஸ்டேயிங். அண்ட் இந்த 4 பேரும் வந்து 4 விதமாக இருக்காங்க. ஒன் திங் ப்ராபப்ளி எனக்கு இந்த புக்கில் வந்து லைட்டாக டிசப்பாயின்மெண்ட் இருந்தது என்ன அப்படின்னா, ஜென்ரலி ஒரு கதையில் கேரக்டர்ஸ் வந்து எழுதும்போது அந்த கேரக்டர் வந்து இப்படி அப்படின்னு ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்காம அந்த கேரக்டரை பற்றி எழுதும்போது நமக்கே அந்த அட்ஜெக்டிவ் வந்துருச்சுன்னா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸே உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஒருத்தவங்க வந்து பயங்கரமாக பயப்படுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல வந்து இவங்க பயங்கரமாக பயப்படுவாங்க அப்படின்னு எழுதாமல், அவங்க ரொம்ப ஸ்கேர்டான ஒரு பொண்ணு அந்த மாதிரி எழுதாமல், அவங்களுடைய ஆக்ஷன்ஸ் மூலமாக அவங்க அப்படி தான் அப்படின்னு காமிச்சா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுற, எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ அந்த ஒரு விஷயம் மட்டும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்தது இந்த புக்கில். பட் அதர்வைஸ் ஐ வாஸ் ஹுக்ட். ஒவ்வொரு பேஜையும் வந்து திருப்பும்போது ஐ வாஸ் லைக் அப்படின்னு பயமாக இருந்தது. அண்ட் தனியாக நைட்டு வந்து ஒரு பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை வந்து நான் சொல்லணும் அப்படின்னா, வாட் ஹேப்பன் வாஸ், எங்கள் வீட்டில் மொட்டை மாடியில் இருக்கிற பால்கனியில் வந்து ஒரு பூனை வந்து குட்டி போட்டிருக்கு. குட்டியாக ஒரு 3 குட்டி இருக்குது. அந்த 3 குட்டிகளும் வந்து ஒரு ஹைட்டில் அது வச்சுருக்கு. ஸோ சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது ஒரு குட்டி கீழே ஜம்ப் பண்ணிவிடும், அதுக்கு திரும்ப மேலே ஏற தெரியாது. அம்மா பூனைக்கும் கீழே போய் அது தூக்கிட்டு மேலே போக தெரியாது. ஸோ வேணும் ஒரே சத்தமாக இருக்கும். எங்கள் வீட்டு பூனையும் ஒரு மாதிரி வியர்டாக நடிக்கும். அப்போல்லாம் என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த டயத்தில் வந்து நான் போய் குடுக்குடுன்னு மேலே போவேன். அது கழுத்து பிடிச்சி, அந்த குட்டியோட கழுத்து பிடிச்சி அழகாக தூக்கி எருமம்மா ஏன் இப்படி செட்டப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதோட அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு வருவேன். திஸ் இஸ் சம்திங் தட் ஐ டூ. ஸோ இந்த புக்கு படித்த ஒரு செகண்ட் நைட்டும் என்னமோ நான் நைட் கொஞ்சம் லேட் நைட் படிச்சுட்டே இருக்கேன். படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு இதே மாதிரியே அந்த பூனைக்குட்டி கத்துற சத்தம் கேட்டே இருக்குன்னு அப்போ தான் எனக்கு ரெஸ்ட் ரூம் போகிறேன். ரெஸ்ட் ரூமில் உட்காந்துருக்கும்போது சத்தம் கேட்குது. அண்ட் தென் என்னுடைய இன்ஸ்டிங்க்டாக அப்படியே நான் பாட்டு வெளில போய் பால்கனி கதவை திறந்துட்டு அங்கே போய் பார்க்குறேன். அங்கே அந்த பூனைக்குட்டி காணோம். ஓகே, ஸோ மேலே தான் எல்லாம் பத்திரமா தூங்கிட்டு இருக்கு போல இருக்குது அப்படின்னு அந்த மொமெண்ட் வரைக்கும் நான் இந்த புக்கை பற்றி யோசிக்கல. ஆனால் ஆல் ஆஃப் அ சடன் இந்த புக்கில் நடந்த ஈவெண்ட்ஸ்லாம் மைண்டில் வரவும் அங்கேருந்து நம்ம திடீர்னு நீங்கள் சின்ன வயசில் படிக்கலாம் தெரியல, பட் ஐ ஹவ் டன் இட். போகும்போது தைரியமாக போயிடுவேன், ரிட்டர்ன் போது பின்னாடியே துரத்திட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வந்து ரூம்குள்ளே வந்து கதவை சாத்திவேன்.
ஸோ அதே தான் வந்து அன்னைக்கும் நடந்தது. போம்போது எனக்கு இந்த புக் ஞாபகம் இல்ல, இந்த கதை ஞாபகம் இல்ல. நான் தூக்க கலக்கத்தில போனேன். ஆனா, அங்க போய் பார்த்து அந்த பூனைக்குட்டி இல்ல இப்ப எங்க இந்த சத்தம் கேட்டுச்சு அப்படிங்கும்போது டக்குன்னு இந்த புக் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த புக்ல நடந்தது ஸ்ட்ரைக் ஆகுது. குடு 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 குடுன்னு ஓடி வந்து ரூம்குள்ள நுழைஞ்சுட்டேன். அண்ட் இன்னொன்னு இருக்குல்ல, நம்ம வந்து பெட்ஷீட்லாம் போத்திக்கிட்டோம் அப்படின்னா, கை, கால் வெளில தெரிஞ்சா பேய் புடிச்சிரும். ஆனா கை, கால்லாம் பெட்ஷீட்டுக்கு உள்ள இருந்தது அப்படின்னா, பேய் வில் நாட் புட் அன் எஃபோர்ட் டூ டேக் த பெட்ஷீட் ஆஃப். பட் வந்து இந்த காஞ்சரிங் படத்துல அதெல்லாம் பெட்ஷீட் வேற உருவுது. அதுக்குள்ள வேற வருது. ஸோ அதெல்லாம் வந்து லெட்ஸ் கீப் தட் அபார்ட். பட் அதான் இவ்ளோ எஃபோர்ட் தான் நம்மளால போட முடியும். தட் நைட் இந்த புக்ல வந்து நிதி உபாத்யாய் வந்து எத பத்தி எழுதியிருக்காங்க அப்படின்னா, 4 ஃப்ரெண்ட்ஸு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி காலேஜ் ஹாஸ்டல்ல அவங்க ஹாஸ்டல்ல ரூம்மேட்ஸா இருக்கிறதுனால ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. அஞ்சலி, கேத்ரின், நட்டாஷா அண்ட் ரியா. ஸோ இந்த கதை வந்து ரியாவோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் ஆரம்பிக்குது. ஸோ ரியா வந்து ஒரு ஆத்தர். ஸோ அவங்களுடைய ப்ரீவியஸ் புக்ஸ்லாம் பெருசா செல் ஆகல. பட் அவங்க வந்து அவங்களுடைய ரைட்டிங் கெரியர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க லைஃப்ல நடந்த ஒரு பயங்கரமான இன்சிடென்ட்டான இந்த கதைய பத்தி அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்க அதில நெறைய ஃபிக்ஷன் தான் ஆப்வியஸ்லி ஆட் பண்றாங்க. பட் அந்த நைட் வந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்லயும், ரியாவோட லைஃப்லயும் பயங்கரமான இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் நகமும் சதையுமா இருந்த அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் அந்த நைட்டுக்கு அப்புறம் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க டச்லயே இல்ல. பெருசா பேசிக்கிறதே இல்ல. ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் த ரேரஸ்ட் மொமெண்ட்ஸ்ல ப்ராபப்ளி 1 ஆர் 2 மெசேஜஸ். அத தாண்டி அவங்க பெருசா கனெக்டடாவே இல்ல. பட் இமேஜின் நம்மளோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோடலாம் வந்து நம்ம எவ்ளோ கனெக்டடா இருப்போம். அப்படி கனெக்டடா இருந்த ஒரு 4 பேரு ஒரு நைட்டுக்கு அப்புறம் கம்ப்ளீட்லி டச்ல இல்லாம போற அளவுக்கு என்ன நடந்திருக்கும்? அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டில தான் கதை ஆரம்பிக்குது. இவங்க ரியா வந்து அந்த நைட்ட பத்தி எழுத ஆரம்பிக்கவும், நெறைய பேரநார்மல் ஆக்டிவிட்டி அவங்க லைஃப்ல நடக்குது. தொடர்ந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்லயும் நடக்குது. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு ஊர்ல இருக்காங்க. இதுல நட்டாஷா வந்து சிங்கப்பூர்ல இருக்காங்க. ஒருத்தங்க லண்டன்ல இருக்காங்க. ஒருத்தங்க கேரளால இருக்காங்க. ஒருத்தங்க பெங்களூர்ல இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் வேற வேற ஊர்ல இருக்காங்க. பட் வேற வேற ஊர்ல இருக்கிற இந்த 4 பேருக்குமே அன்எக்ஸ்பெக்டடா அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல ஒரு சில சேஞ்சஸ் நடக்குது. அண்ட் அவங்க எல்லாருக்குமே அது ரொம்ப அப்நார்மலா இருக்கு. லெட்ஸ் சே நட்டாஷாக்கு வந்து திடீர்னு அவங்க ஒரு ஊபர்ல ஜஸ்ட் கேப் புக் பண்ணுவாங்க. கேப் புக் பண்ணி ட்ராப் லொகேஷன் போட்டிருப்பாங்க. ஆனா, அந்த ட்ராப் லொகேஷன் மாறி ஒரு அபேண்டன்ட் பில்டிங்ல கொண்டு போய் விட்டுரும். அங்க இறங்குனா அவங்களுக்கு அது ரொம்ப பயங்கரமா ஒரு பாழடைஞ்ச பில்டிங் ஒரு பயம்புறுத்துற மாதிரி இருக்கும். அங்கேருந்து டக்குனு அவங்க கேப் புக் பண்ணி ரிட்டர்ன் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தேடி பார்க்கும்போது, அது ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாண்டட் பிளேஸஸ் இன் சிங்கப்பூர் அப்படின்னு இருக்கும். அவங்களுக்கு அது புரியவே புரியாது. ஏன்? எப்படி? எப்போ ஹோம் லொகேஷன்னு போடும்போது, ஹோம் லொகேஷன் தானே வரும். இது ஏன் இப்படி மாறுச்சு? அப்படின்னு இவங்க யோசிப்பாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா, ரேண்டமா ரியா வந்து இந்த கதைய எழுதிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த நைட் என்ன நடந்ததுன்னு எழுதிட்டு இருப்பாங்க. அது வந்து ட்விட்டர்ல ஒரு ட்வீட்டா இவங்க அக்கவுண்ட்லேருந்தே வந்துரும். என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்டோரி நான் எழுதிட்டு இருக்கேன்னு. உடனே நெறைய பப்ளிஷர்ஸ்லாம் தே வில் பி இன்ட்ரஸ்டட் இந்த கதைய நாங்க பப்ளிஷ் பண்றோம். ஆனா என்ன பிரச்சனைன்னா, ரியா இந்த ட்வீட்ட போட்டிருக்கவே மாட்டாங்க. ஸோ யாரு ரியாவோட அக்கவுண்ட்ல இந்த ட்வீட்ட போட்டா, பிளஸ் தட் பெர்சன் ஹஸ் ஆக்சஸ் டூ த ஃபைல்ஸ் தட் ரியா ஹேஸ். ஸோ இது பத்தி ரியாக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்குமே அவங்களோட லைஃப்ல நெறைய கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிக்கும். பிகாஸ் சம்திங் ஆர் தி அதர் நடக்கும்போது தே ஆர் ஆல் ஸ்கேர்ட். அண்ட் ஒரு பாயிண்ட்ல இவங்க 4 பேரையும் சேர்த்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பு அவுஜா நைட் அப்படின்னு இருக்கும். ஏன்னா, அந்த பர்ட்டிகுலர் நைட் அன்னைக்கு அவங்க ஹாஸ்டல்ல காலேஜ் படிக்கும்போது, அவுஜா போர்டு வச்சு தான் விளையாண்டுருப்பாங்க. இட் இஸ் கால்ட் வீஜி போர்ட். ஆனா எனக்கு அவுஜா, ஊஜா அப்படி சொன்னா தான் எனக்கு ஒரு மாரி ஸ்ட்ரைக் ஆகுற மாதிரி இருக்கு. பட் ஹவெவர் யூ ரிமெம்பர். ஸோ என்ன ஆகுதுன்னா, அந்த பர்ட்டிகுலர் நைட்டு வந்து இவங்க 4 பேரும் சேர்ந்து இந்த ஊய்ஜி போர்டு வச்சு விளையாண்டது இவங்க 4 பேர தாண்டி இன்னும் ஒருத்தங்களுக்கு தான் தெரியும். அந்த ஒரு பெர்சன் கிட்ட இவங்க விளையாண்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இவங்க 4 பேரு தே வெரி க்ளோஸ். ஆனா இவங்களுக்கு அந்த இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணு பேர் சானியா. சானியாவ அவ்வளவாலாம் பிடிக்காது. சானியாவோட வீட்ல இருந்து அவங்க அம்மா நெறையா என்ன சொல்றது, சாப்பிடுறதுக்கு நெறைய பொருட்கள்லாம் குடுத்துருக்காங்க அப்படின்னு, சானியாவுடைய ரூம்மேட்டான ரீத் வந்து இவங்க 4 பேர்ட்டயும் சொல்லியிருப்பாங்க. இந்த மாரி சானியா நான் தனியா விட்டு போறேன். ஏன்னா நான் வீட்டுக்கு போ வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால அவள பார்த்துக்கோங்க. முடிஞ்சா அவள உங்க ரூமுக்கு கூப்பிட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சானியாவுடைய ரூம்மேட் ரீத் வந்து சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. அண்ட் இந்த 4 பேருக்கும் சானியாவோட அம்மா வந்து ஏதோ ஸ்நாக்ஸு, ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் குடுத்துருக்காங்க சானியா கிட்ட அப்படின்னு தெரிஞ்சோனேவே, ஓகே இவ வந்து சும்மா கேட்டா குடுக்க மாட்டா. இவங்க 4 பேருக்கும் இந்த பொண்ண வேற பிடிக்காது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவள வந்து கூப்ட்டு இந்த அவுஜி போர்டு வந்து விளையாடலாம்.
ஸோ இந்த போர்டு விளையாடும்போது பேய் மாதிரி வந்து நம்ம இவகிட்ட சாப்பாடு கேட்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அல்பத்தனமாக ஒரு பிளான் போடுவாங்க. இந்த பிளான்ல அடிஷ்னலாக ஆட் ஆகுறது ஒன்று தான். கேத்ரின் வந்து இந்த 4 பேரில் ஒருத்தரான கேத்ரின் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, வார்டன் ரூமுக்கு போயிட்டு வரும்போது ஷீ வில் கெட் அ பாட்டில் ஆஃப் விஸ்கி. அவங்களுடைய வார்டன் வந்து ப்ராபப்ளி அன்றைக்கி வந்து கேர்லெஸ்ஸாக இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. கேத்ரின் வார்டன் கண்டுக்கல, அதனால அவங்க கிட்ட இந்த சாவியும் பக்கத்துலேயே வந்து சரக்கு பாட்டில் இருந்துச்சு, அதையும் தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேத்ரின் வந்து விஸ்கியும் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த 4 பேரும் வந்து விஸ்கி அடிச்சுக்கிட்டே ஊஜி போர்டு, ஊஜி தானப்பா, ஊஜி. ஸோ இந்த 4 பேரும் வந்து விஸ்கி அடிச்சுக்கிட்டே ஊஜி போர்டு விளையாண்டு இந்த பொண்ணை ஏமாற்றி, சானியாவை ஏமாற்றி, சானியா கிட்டேருந்து ஸ்நாக்ஸ் பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. பேசிக்கலி ஹாஸ்டலில் இருக்கிற பொண்ணுங்க, ஸோ அதனால் வந்து சாப்பாடுக்கு கொஞ்சம் கஷ்டம், வீட்டிலேருந்து சாப்பாடு வந்திருக்கு அப்படின்னு அதுக்காக ஆசைப்பட்டு தான் இந்த மாதிரியான ஒரு பிளான் போடுவாங்க. ஸோ எல்லாருமே வந்து நம்ம இந்த படத்துலலாம் பார்த்துருப்போம், இந்த ஊஜி போர்டு வச்சு அவங்க விளையாடுறத. 4 பேர் விளையாடுவாங்க, அதில் வந்து யார் காயின் நகர்த்துறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு டவுட்லாம் இருக்கும். இவங்க 4 பேருக்குமே அந்த டவுட் இருக்கும், யார் இந்த காயினை நகர்த்துறா அப்படின்னு மாதிரிலாம் டவுட் இருக்கும். அப்போ வந்து டக்குன்னு இவங்க 4 பேர்லேயே ஒருத்தவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரியா வில் பி லைக் கேட்பாங்க இந்த பேய்கிட்ட, இங்கே தான் இருக்கியா அப்படின்லாம் கேட்பாங்க. அந்த பேய் வந்து ஆமாம் அப்படின்றோம். எங்கே இருக்க அப்படின்னு கேட்கும்போது ரியா வாய்ஸ்குள்ளேருந்து உடலுக்குள்ளேருந்து சத்தம் வரும், இந்த மாதிரி நான் இங்கே தான் இருக்கேன், இவனோட உடம்புக்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்லாம். ஸோ இந்த கேமை கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க அடுத்த லெவல் கொண்டு போயிட்டே இருப்பாங்க. முதல்ல சானியாவுக்கு இந்த விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. பட் இவங்க 4 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இமேஜின் நான் பக்கத்து ரூமில் உட்காந்து நாங்கள் 4 பேரும் இந்த ஊஜி போர்டு கேமை வந்து விளையாட போகிறோம், ஸ்பிரிட்ஸ்லாம் வரப்போகுது, அண்ட் நீ வந்து பக்கத்து ரூமில் தான் இருக்க, ஒரே ஒரு குட்டி செவரு தான் கேப்பில் இருக்குது. ஸோ நாங்கள் விளையாடும்போது ஏதாவது ஒரு தப்பு நடந்துச்சுன்னா ப்ராப்ளம் இந்த ஸ்பிரிட்ஸ் ஒரு ரூமுக்கும் வரலாம் இல்லையா அப்படிலாம் சொல்லி பயமுறுத்திடுவாங்க. ப்ளஸ் வந்து சரக்கெல்லாம் குடிச்சதுனால அந்த பொண்ணு ஒரு மாதிரி பயந்து போய் கிடக்கும். ஸோ இவங்க எல்லோரும் வந்து இது விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போது இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அந்த பொண்ணுக்கிட்ட ஸ்நாக்ஸ் கேட்குறதுக்கு இதுக்கெல்லாம் போயிடுவாங்க. அந்த நைட்டில் வேறு என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நமக்கு இந்த புக்கு படிக்க படிக்க கடைசி வரைக்குமே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். ஏன்னா நடுவில் நடுவில் அந்த கதையில் அந்த நைட்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு பேரலி இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டு அ பாயிண்ட் ஏன் இந்த நைட் இவங்க எல்லாருக்குமே வந்து அவ்வளவு ஹாண்டிங்காக அமைஞ்சுது அப்படின்னா, த வெரி நெக்ஸ்ட் டே மார்னிங் டக்குன்னு கஜ 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 கஜன்னு ஹாஸ்டலுக்கு வெளில சத்தம்லாம் கேட்கும். அந்த என்டையர் ஹாஸ்டல்லேயே இவங்க 5 பேர் தான் இருந்திருப்பாங்க, நிறைய பேர் ஊருக்கு போயிருப்பாங்க. ஸோ இவங்க 5 பேர் தான் இருந்திருக்காங்க. அப்போ இவ்வளோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா டக்குன்னு வார்டன் வந்து கதவை தட்டுவாங்க, போலீஸ்லாம் வருவாங்க. என்னென்னு பார்த்தா கதவை தட்டி இவங்க 4 பேர்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி சானியாவை பார்த்தீங்களா லாஸ்ட் நைட், ஏன்னா நீங்கள் 5 பேர் தான் பில்டிங்லேயே இருக்கீங்க, சானியா வந்து காணோம், நீங்கள் பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியவே புரியாது. என்னடா அது, நைட் விளையாண்டதுக்கப்புறம் அவள் போனால், ஹேங் ஓவர் வேறு இருக்கும் 4 பேருக்கும், அவள் போனால் அப்புறம் அவள் எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷின் இருக்கும். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ஒருத்தர் வந்து சொல்வார், ஏங்க இந்த மாதிரி பின்னாடி வந்து இந்த வுட்ஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து காட்டுக்குள்ளே ஒரு பாடி கிடக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வரும். அண்ட் அந்த பாடியில் நிறைய அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் கடிச்சு சாப்பிட்டு செதைச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க இது சானியாவோட பாடி தான். இப்போ இந்த 4 பேருக்கும் அந்த நைட் நடந்தது கொஞ்சம் 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 ஞாபகம் இருக்குது, சரக்கு அடிச்சிருந்துருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு எக்ஸாக்ட்லி என்ன நடந்ததுங்கிறது கம்ப்ளீட்லி ஞாபகம் இல்லை. பட் பார்ட் ஆஃப் இட் அவங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆனால் 4 பேருமே தே ஹோல்டிங் அ சீக்ரெட் ரிகார்டிங் சானியா. சானியாவோட டெத்துக்கும் இந்த 4 ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட கதையாகவே இருக்கும். இன்ஃபேக்ட் இவங்க பல வருஷம் டச் இல்லாமல் இருப்பாங்க இல்லையா, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பேசாமலாம் இருப்பாங்கல்ல. ஒரு பாயிண்டில் இவங்க 4 பேருமே இந்த வாட்ஸ்அப் குரூப், அதுவும் இவங்க 4 பேர் க்ரியேட் பண்ணல, சம் ஹேக்கர் இல்லைன்னா ஒரு பேரனாமல் ஆக்டிவிட்டி தான், அதுவுமே ஒரு கோஸ்ட். ஸோ அந்த கோஸ்ட் வந்து இந்த குரூப்பை ஆட் பண்ணி இந்த குரூப்பில் இவங்க 4 பேரையும் போட்டுரும். இந்த 4 பேருக்குமே இந்த நைட்டை பற்றி யோசிக்க வேணாம். ஏன்னா எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சிருக்காங்க, எல்லாருமே ஒரு சில விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. பட் this ghost or hacker will not let the 4 of them until they solve, until they talk about it, until they solve the entire mystery. So what happens is, எப்படி இவங்க 4 பேரும் உலகத்தில் வேறு 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 இடத்துல இருந்தாலுமே they come to one place. And பல வருஷங்களுக்கு அப்புறமா எல்லாரும் கெரியரில் வேறு வேறு இடத்துல இருக்காங்க. கேத்ரின் இஸ் ஈவன் அ ஹேக்கர். அண்ட் கேத்ரினுக்கு வந்து ஷீ ஹேஸ் அ க்ரஷ் ஆன் அஞ்சலியோடைய ஹஸ்பண்ட்,
who is back then not her Anjali's husband. ஸோ இப்படி நிறைய இந்த ரிலேஷன்ஷிப் கேவஸ் இருக்குது. இது தாண்டி அவங்க 4 பேரும் அப்படி என்னடா சீக்ரெட் வச்சுருக்காங்க அப்படின்னு நமக்கே க்யூரியஸ் ஆகிடும். அண்ட் இந்த 4 பேரையும் சம்ஹவ் அந்த கோஸ்ட்டோ இல்லை அந்த ஹேக்கரோ ஒன்றா ஒரே இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல வச்சு உய்ஜி போர்டை மறுபடியும் விளையாட வச்சு இந்த சானியாவுடைய டெத்துக்கான அந்த மிஸ்ட்ரியை சால்வ் பண்ண வைக்கிறது தான் திஸ் என்டையர் புக். ஸோ நீங்கள் ஒருவேளை இஃப் யூ லுக்கிங் ஃபார் இந்த மாதிரியான ஒரு த்ரில்லர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஐ திங்க் திஸ் இஸ் அ புக் தட் யூ கேன் ஈஸிலி பிக் இட் அப். ஒரு 2-3 நாளில் யூ கேன் படித்து முடிச்சு ப்ளஸ் இதில் வந்து நம்மளுடைய ஹாஸ்டல் லைஃப் அந்த டைமில் உண்டான அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் எப்படி நம்ம வந்து காலேஜ்லையோ இல்லை ஸ்கூல்லையோ ஒரு காலேஜ் நைட்லேயோ ஐ மீன் ஹாஸ்டலில் ஒரு நைட்லேயோ இல்லை வந்து எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஸ்டே பண்ணியிருப்போம் அண்ட் நம்ம லைஃப்பில் நிறைய நடந்திருக்கோம், நிறைய நம்ம மாறியிருப்போம். ஆனால் மறுபடியும் அந்த மாதிரி நம்மளோட குழந்தைங்க ஹஸ்பண்ட் அந்த மாதிரியான எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்லாமல் மறுபடியும் அவங்களெல்லாம் ஒன்றா மீட் பண்ண முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆசை நிறைவேற டைம் பட் அது பயங்கர ஹாண்டிங்காகவும் இருக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க நிதி உபாத்யாய். ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் புக் தட் ஐ ரெட் ஆஃப் நிதி. பட் இவங்களோட புக்ஸ் நிறையவே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ரீட் அ page turner, a thriller, a murder mystery, a paranormal thriller, I would recommend in the book That Night by Nidhi Upadhyay. And it's an easy read. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருந்தாலும் இந்த புக் எடுத்து படிக்க முடியும். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது த்ரில்லர் புக்ஸ் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா த புக்ஸோடைய பிளேலிஸ்ட்டு செக் அவுட் பண்ணுங்கள். அதில் ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், சைக்காலஜி, க்ரைம், த்ரில்லர் அப்படின்னு எல்லா ஜானர்ஸ்லையும் நிறைய புக்ஸ் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ டூ பிக் அப் அ புக் அண்ட் ஹாப்பி ரீடிங். நான் பேசின விஷயங்கள் நீங்கள் பாட்காஸ்ட் மட்டும் கேட்ட போதும் அப்படின்னா த புக்ஸோடைய பாட்காஸ்ட் வந்து எல்லா ஆடியோ ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ டூ கிவ் இட் அ லிசன் அண்ட் லெட் மீ நோ ஹவ் மச் யூ லவ் இட். இஃப் யூ வாண்ட் டு பை திஸ் புக், இந்த புக்கு நீங்கள் வாங்கி படிக்கிறதுக்கான லிங்க் கீழே இருக்குது. உங்களுக்கு யாராவது ஒரு ஃப்ரெண்டு தெரியும் படித்தாலே பயந்துருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புக்கை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஆர் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 பேர் 4 விதமாக இருப்பீங்க அப்படின்னா இஃப் யூ திங்க் தே ஹாவ் டு ஸ்டார்ட் ரீடிங் அவங்களுக்கும் நீங்கள் இந்த புக்கை சஜஸ்ட் பண்ணலாம் ஆர் கிஃப்ட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.